ஏற்றுமதியில் பேமெண்ட் மெத்தடில் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது, யார் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோ ரிஸ்கிலேருந்து அல்லது ஜீரோ ரிஸ்கிலேருந்து ஹை ரிஸ்க் வரைக்கும் அப்படியே பார்த்துடலாம். வெரி வெரி லோ ரிஸ்க் அல்லது ஜீரோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொன்னால் 100% அட்வான்ஸ் தான். கையில் பணம் வந்ததுக்கு அப்புறம் பொருள் அனுப்புறது. இதில் எக்ஸ்போர்ட்டர் வந்து கம்ப்ளீட்டாக சேஃப், 100% சேஃப். இது பெரும்பாலும் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, புதுசாக பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்க, அந்த ட்ரஸ்டான ஒரு பையரா இல்லையா அப்படின்றது தெரியாத சூழலில் நாம் 100% அட்வான்ஸ் வாங்குறது நல்லாயிருக்கும். இல்லை சின்ன டிரான்சாக்ஷன் அல்லது சாம்பிள் இதுக்கெலாம் 100% அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். சில நேரங்களில் கஸ்டம் மேடு ப்ராடக்ட் நம்ம பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட பையருக்காக கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை பண்ணுவோம். அல்லது ஸ்பெஷலைஸ்டு குட்ஸாக இருக்கும். அதுக்கெலாம் 100% அட்வான்ஸ் வாங்குறது தான் சரியான வழிமுறை. ஸோ இது தவிர்த்து ஒரு பெரிய மார்க்கெட், இப்போ சுவிட்சர்லாந்து மாதிரி எடுத்துக்கலாமே, ரொம்ப பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டில் நாம் 100% அட்வான்ஸ் கேட்கலாம். பையரும் நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் 100% அட்வான்ஸ், வெரி வெரி லோ ரிஸ்க் அல்லது ஜீரோ ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து லோ டு மாடரேட் ரிஸ்க் அப்படின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சி. என்ன சார் எல்சியை ரிஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கவங்க, நான் சேஃபான பேமெண்ட் மோடு 2 பேருக்குமே, பையருக்கும் சிலருக்கும் எல்சின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் எல்சியில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ புதுசாக இந்த மாதிரி எல்சியை ஃபஸ்ட்டு முதல்ல நான் எல்சியில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றவங்க நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, சின்ன சின்ன தப்பு, அது பெரிய அளவில் பேமெண்ட்டை டிலே பண்ணோம். ஓகே, அதுதான் முக்கியம். ரெண்டாவது, இந்த எல்சி மூலயமா நாம் பிஸ்னஸ் பண்ணும்போது பேக்கிங் கிரெடிட் வாங்கும்போது அந்த எல்சி இஷ்யூயிங் பேங்க் நம்ம பேங்க்கால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்சி வாங்கினீங்கன்னா கவுண்டர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்டர்நேஷ்னலாக பல நாட்டில் இருக்கக்கூடிய பல பேங்க்ஸ் எந்த அளவுக்கு அதனோட நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம ஊரில் பேங்க் திவால் ஆகாது, ஆனால் பல நாடுகளில் பேங்க்கே திவால் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நமக்கு பிஸ்னஸ்க்கு வரக்கூடாதுன்றதுக்காக நாம் என்ன பண்ணணும், அதை கவுண்டர் வெரிஃபிகேஷன் நம்ம பேங்க் மூலியமாக பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கடுத்து மூணாவது, டாக்குமெண்ட்டில் நாம் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் பர்ஃபார்மா இன்வாய்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி எல்சியில் வந்திருக்காங்கிறத செக் பண்ணோம். சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு இது எல்லாமே பேமெண்ட்டை பெருமளவு டிலே பண்ணோம். அப்புறம் திருப்பி நம்ம அமெண்ட்மெண்ட் போட்டு வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதனால தான் எல்சியை ஒரு மினிமல் ரிஸ்கில் நான் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்சி யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்துருவோம். புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்க, ஒரு லெஸ் ஃபெமிலியர் பையர் அப்படின்ற பட்சத்தில் அதை எல்சி பண்ணலாம். அதுக்கடுத்து லார்ஜ் டிரான்சாக்ஷன், இப்போ பார்த்தீங்கன்னா கோடிகளில் இன்வாய்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கெலாம் எல்சி தான் ஒரு பெஸ்ட் மெத்தடு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் ரிஸ்க் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி கலெக்ஷனில் எதெல்லாம் வரும், டிஏ வரும், டிபி வரும். ஸோ டிஏ டிபியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பையர் நமக்கு பேமெண்ட் கொடுத்தா தான் உண்டு. அதை ஃபாலோ பண்ண வேண்டிய வேலையும் நம்ம தலையில் தான் விடியும். அது பொருளும் கையை விட்டு போயிடும், டாக்குமெண்ட்டும் கையை விட்டு போயிடும். பொருள் பையரோட கண்ட்ரிக்கு போயிடும், டாக்குமெண்ட் பேங்க்கில் இருக்கும். பையரை புஷ் பண்ணி பேமெண்ட்டை கட்ட வச்சு டாக்குமெண்ட்டை வாங்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஓகே, ஸோ இது ஒரு ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு 2 பேருக்கு இருக்குது. ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் இருக்குது, அவங்க பண்ணலாம். ஒரு ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கண்டிஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு பண்ணலாம். இந்த எல்சியில் டிரான்சாக்ட் பண்ண முடியாத சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த டிஏடிபியில் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் அப்படின்னா ஓப்பன் அக்கௌண்ட்டில் டாக்குமெண்ட்டை டேரெக்டாக பையருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் மெத்தடில் நான் என்ன சொன்னேன், டாக்குமெண்ட் பேங்க்குக்கு தான் போகணும்னு சொன்னேன். ஆனால் ஓப்பன் அக்கௌண்ட்டில் டாக்குமெண்ட் பையருக்கே போயிடும், குட்ஸும் நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ அவர் நேரடியாக போய் ஹார்பரில் போய் பணம் எடுத்துக்கலாம், பொருள் எடுத்துக்கலாம். பொருள் எடுத்துடுவார், பணம் கட்டுறது நாம் தான் ஃபாலோ பண்ணணும். பணம் கட்டலை அப்படின்னா பிரச்சனை நமக்கு தான். ஆர்பிஐ திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து நம்மளை தான் நோண்டுவாங்க. ஸோ அதனால் இந்த ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க், வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். இது யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா,
பல வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹைலி ட்ரஸ்டட் பீப்புள், இசிஜிசி கவரேஜ் எடுத்து அவங்க வந்து பல வருஷமாக பண்ணி அந்த பையர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஓப்பன் அக்கௌண்ட்டில் பண்ணலாம். குறிப்பாக நான் இதை கூட வேறு மாதிரி மாற்றி சொல்லுவேன். எப்படின்னா, உங்களுக்கு சன் வந்து அமெரிக்காவில் வேலை பார்ப்பார். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் க்ரீன் கார்டெலாம் எடுத்து அவர் அங்கே ஒரு லைசன்ஸ் எடுத்து ஒரு இம்போர்ட்டராக மாறிடுவார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அப்பா இங்கே இருப்பார். அப்பா இங்கேருந்து பையனுக்கு குட்ஸ் அனுப்பும்போது ஓப்பன் அக்கௌண்ட்டில் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். சின்ன வேல்யூ டிரான்சாக்ஷன் கூட நாம் ஓப்பன் அக்கௌண்ட்டில் பண்ணலாம். அது சின்ன வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னா நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ஆள் பணம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, போய் தொலைது ஒரு சாம்பிள் மாதிரி நம்ம அனுப்புவோம் அப்படின்னு இந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாதிரியான ஒரு வேல்யூவில் நாம் குட்ஸ் அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஓப்பன் அக்கௌண்ட்டில் பண்ணலாம். ஸோ இது கிட்டத்தட்ட சாம்பிள் அனுப்புகிற மாதிரி தான் வைங்களேன். ஸோ அது வந்து ஓகே. அதுக்கடுத்து வெரி வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னா கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட். கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி நேற்றுக்கு தான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட்லேயும் டாக்குமெண்ட்டும் கையை விட்டு போயிடும், பொருளும் கையை விட்டு போயிடும். பொருளை விற்றுட்டு பணம் கொடுப்பாரு, பொருளை விற்கிறதுல அவருக்கு ஏதாவது லாஸ் ஆனிச்சுன்னு வைங்க, அந்த லாஸையும் நம்ம தலையில் கட்டுவார். உண்மையிலேயே அவருக்கு லாஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது நாம் இங்கேருந்து மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ், ஒரு அப்பா பையன் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பண்ணலாம். இல்லை ரொம்ப வருஷமாக எனக்கு அவரை தெரியும், நான் 10 வருஷம் 20 வருஷமாக அவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், அவர் வந்து எனக்கு ஏமாற்ற மாட்டார், அவர் சொல்கிறது உண்மை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணலாம்.